தீபன் மேக்ஸும் இப்போது மர்மமான மாயாஜால காட்டுக்குள் நுழைந்துள்ளனர். மென்மையான ஒளிக்கற்றைகள் அவர்களை வழிநடத்துகின்றன. மின்மினி பூச்சிகள் மின்னுகின்றன. மேலும் ஒரு பாறையில் ஒளிரும் ரூன் மந்திரம் அவர்களுக்கு உதவுகிறது. தீபன் மேக்ஸும் தங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணத்தை தெளிவாக கழிக்கிறார்கள். கிளைகள் விரிந்து செல்லும், வளைந்து செல்லும் பாதைகளால் சூழப்பட்டிருந்தாலும் உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்தவை. இது அவர்களின் சாகசத்தின் அடுத்த கட்டத்தை சரியாக அமைக்கிறது. அவர்கள் பாதை தவறிச் செல்கிறார்கள், ஆனால் அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது. தீபன் வீட்டில் தயாரிக்கப்பட்ட காந்த திசைகாட்டி நாளை காப்பாற்றுகிறது. உற்சாகமும் உத்வேகமும் அதிகரித்து வருகிறது. அவர்கள் இறுதியாக சரியான பாதையில் திரும்பி பள்ளியை நோக்கி விரைகிறார்கள். தீபன் மேக்ஸும் அதைச் செய்தார்கள். அவர்கள் மாயாஜால காட்டிலிருந்து வேகமாக வெளியே வந்தனர். சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தனர். தீபன் தனது திசைகாட்டி கண்டுபிடிப்பை பெருமையுடன் உயர்த்தி பேசுகையில் வகுப்பு தோழர்களும் ஒரு நட்பு ஆசிரியரும் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். மேக்ஸ் சிலிர்த்து போகிறார். சரியான வீர முடிவு. தீபன் மற்றும் மேக்ஸ் ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே மலைகளுக்கு அப்பால் புதிய சாகசங்களை திட்டமிடுகிறார்கள். குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு சரியான பனிமலை பிரதேச இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள்.